சென்னைக்கு ஒரு ப்ரைட், தமிழ்நாடுக்கு ஒரு ப்ரைட், இன்னும் 2 வருஷத்தில் இந்தியாக்கே ப்ரைட். We have 78 escalators and 76 elevators. ஒரு கடையில் ஆரம்பித்து என்டையர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு திரும்பி அதே கடைக்கு வந்தாங்கன்னா கவர்ஸ் 18 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர்ஸ். வணக்கம் நண்பர்களே. பிரம்மாண்டம் அதை பல பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. ஒரு சில பேர் அதில் தங்களை ஐக்கியப்படுத்திக்க விரும்புவாங்க. சில பேர் தள்ளி நின்று என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. உங்கள் அத்தனை பேருக்குமான நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற நேர்காணல். எஸ்பிஆர் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சிவகுமார் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். சென்னைக்கு ஒரு ப்ரைட், தமிழ்நாடுக்கு ஒரு ப்ரைட், இன்னும் 2 வருஷத்தில் இந்தியாக்கே ப்ரைட், ஏஷியாக்கே ப்ரைடுன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. வாட் இஸ் இட்? அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் விஷனரி ப்ராஜெக்ட்டுங்க. இட் இஸ் அன் யூனிக் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. இந்தியாவில் மட்டும் கிடையாது, அக்ராஸ் க்ளோப் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கமாடிட்டி மார்க்கெட் இவ்வளோ பெரிய சைஸில் வந்து எங்கேயுமே கிடையாது. இது வந்து ஒரு ட்ரேடர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது நார்மலாக வந்து மற்ற எல்லா கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரைவேட் பிளேயர் இஸ் டூயிங் அன் என்டையர்லி a complete project which is for the traders, ஒரு ஆர்கனைஸ்ட் மார்க்கெட். இப்போ நமக்கு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பாரிஸ் எடுத்துக்கலாம், இல்லை டி நகர் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு மார்க்கெட் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் டிஸ்ஓரியன்ட், கம்ப்ளீட்லி இட்ஸ் அ வேக் மார்க்கெட் தான். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஆர்கனைஸ்ட் மார்க்கெட் which is predominantly which will give a huge platform for traders to exhibit themselves. ஆல் ரைட். ட்ரேடர்ஸ் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டோட ஒரு மேசிவ்னஸை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் நம்மளை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற கான்ஃபிடென்ஸ் ஒன்று வேணும். அது இருந்தால் தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ வாட் கேவ் யூ தட் கான்ஃபிடென்ஸ்? இந்த விஷனே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட எம்டியோட விஷன் தான். ஓகே, 1972 தே ஸ்டார்டட் த ட்ரேட் பிஸ்னஸ். ட்ரேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் தே வென்ட் த்ரூ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாரிஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா இட்ஸ் எ ஹியூஜ் ஸ்பேஸ். ஓகே, ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இப்போ சென்னை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே சென்னையில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லுக் அவுட் இருக்குது. அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த இடமுமே கிடையாது. ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கெட் தான். ஒன்று பாரிஸ், இன்னொன்று வந்து டி நகர். இந்த 2 மார்க்கெட்டை தவிர்த்து வேறு எங்கே வந்து ஒரு ட்ரேடரால் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டை செட்டப் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இதை ரொம்ப நாளாக வந்து அவர் யோசிச்சு ஹி வாண்டட் டு ஜஸ்ட் கம் அவுட் டு த பிளேஸ் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்பர், அதே மாதிரி ட்ரெயினுக்கு, பஸ் டெர்மினஸ், இது எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிட்டிக்குள்ளே கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், ஒரு 20 ஏக்கரோ 30 ஏக்கர் இடம் வேணும்னு சொன்னிங்கன்னா சிட்டியை விட்டு வெளியில் தான் போகணும். அதுக்கு பார்த்துட்டு இருக்கப்போ தான் பின்னி மில்ஸ் ஹஸ் கம் டு அஸ். ஸோ வி ஆர் இன் டைப் வித் பின்னி மில்ஸ் அண்ட் ஜஸ்ட் செட்டிங் அப் திஸ் என்டையர் ஸ்பேஸ். இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே வந்து இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸ் டு த ஓல்டு கைண்ட் ஆஃப் ட்ரேட் ஃபெசிலிட்டி. இன்றைக்கி அவங்களால வேறு இடத்துக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஃபெசிலிட்டி அவைலபிள். ஒரு கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பு யாராவது கொடுத்தாங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க மூவ் பண்ணுறதுக்கு. ட்ரேடரோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொடுக்குறது வெறும் ஒரு 5000 கடை தான் கொடுக்குறேன். பட் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறப்ப டிமாண்ட் விசஸ் சப்ளை தான். ஸோ டிமாண்ட் ரொம்ப ஹியூஜாக இருக்கப்போ நான் கொடுக்குற 5000 கடைங்கிறது வந்து சின்ன சப்ளை தான். ப்ராபப்ளி வி மைட் ஈவன் லுக் அட் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் இன் அதர் பிளேசஸ் ஆல்சோ. Super, sir. Either people are comparing this with Chinese market. So how this is different from Chinese market? Size வாரியாக பார்த்தோன்னா இது அதை விட எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், அதில் எவ்வளோ பெருசாக இருக்கும்? சார் நான் முதல்ல சொன்ன மாதிரி
சைனீஸ் மார்க்கெட்டுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் அப்ரோச். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து ஒரு மல்டி கமாடிட்டி மார்க்கெட்டை தான் நம்ம இதை செட் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் சைனீஸ் மார்க்கெட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் சைனாவோட என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் ப்ரொவைடட் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஈச் பிளேஸ். அங்கே நம்மளால் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் அவங்களால டிஸ்ப்ளே பண்ண முடியும். லைக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட், இதுவே வந்து கார்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிக்டாக தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிறது எல்லா மார்க்கெட்டுமே ஒரே இடத்துல வர்றது. இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன மார்க்கெட் தான் இருக்குது. ஆர்கனைஸ் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதை வந்து மாலோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ மாலுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலில் வந்து ஒரு ரீட்டைல் பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான். இப்போ பாரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 365 நாள் அங்கே க்ரௌட் இருக்கும் ஹோல்சேல். ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் டு பர்ச்சேஸ். அது மாதிரி தான் இந்த மார்க்கெட் இருக்கும். ஸோ 365 நாள் இந்த மார்க்கெட்டில் கட்டாயம் வந்து ட்ரேடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ரோச்சு. இப்போ ஒரு பாரிஸ் மார்க்கெட் நம்ம எடுத்தோன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கிறவங்களுக்கு, அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸுக்கு வந்து ரொம்ப குறைச்சல். பட் இத்தனை ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ட்ரேடர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தேவை? ஹூ கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட்? ஒரு மார்க்கெட்டை இதில் நான் வந்து ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிற ஆளுங்க என்ன பேக்ரவுண்டில் இருந்தால் அவங்க தே கேன் எஸ்டாப்ளிஷ் தேர் ஆஃபீஸ் ஹியர்? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான். ஒரு ட்ரேடர் யாராக இருந்தாலும், ஒரு புதுசாக இன்றைக்கி தான் ட்ரேட் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அவங்களுக்கான இடமும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரேடர் லைக் ஹீ இஸ் அ மல்டி க்ரோர் ட்ரேடராக இருந்தாலும் அவருக்கான ஸ்பேஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வி கோ அப் டு 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சம்படி வாண்ட்ஸ் டு டூ இட். ஈவன் 30 லட்ச ரூபாயில் தே கேன் ஸ்டார்ட் அ ஷாப் ஹியர். ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடர் மட்டும் கிடையாது, ஈவன் இன்வெஸ்டர். இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்று ஓன் யூஸ்க்கு இருக்கும், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்ப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த மார்க்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப உகந்த மார்க்கெட். காரணம் என்ன, டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்வெஸ்டருக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கடை வாங்கி வச்சாங்கன்னா நாளைக்கு வாடகைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் செகண்ட் ஷாப்போ இல்லை தேர்ட் ஷாப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷாப்பிங் ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ் உண்டோ அதை அதர் பீப்புள் கேன் பை அண்ட் தென் ரெண்ட் இட் அவுட் டு ஷாப்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் மாலுக்கும் இதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். மாலில் வந்து நார்மலாக லீஸுக்கு கொடுப்பாங்க இல்லை ரெண்டல் கொடுப்பாங்க. இது தே ஓன் த ஷாப். வி ஆர் ஒன்லி கிவிங் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் தெம் டு செட் அப் தேர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் ஃபார் லைஃப் லாங். இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியாவோட வாவ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு 4 நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லெஸ் லிஸ்ட்டுன்னு வேணால் சொல்லலாம். நிறையா இருக்குது. சில விஷயங்கள் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மேக்னிடியூட், இதோட ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும்னா, ஒரு கடையில் ஆரம்பித்து என்டையர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு திரும்பி அதே கடைக்கு வந்தாங்கன்னா இட் கவர்ஸ் 18 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள் ஃபார் சம்படி டு கோ அரவுண்ட் இன் அ டேஸ் டைம். எல்லா கடையும் பார்த்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுவே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் பி மோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அன் கோ டு பிளேஸ். ரெண்டாவது, இப்போ இவ்வளோ பெரிய கடை இருக்குது, இவ்வளோ பெருசு. நான் முதல்ல பிரம்மாண்டம்னு சொன்ன உடனே ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போனால் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணணும், ஓகே இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு அவங்க ரீச் பண்ணுறதுக்கு கடைன்னு சொல்ல முடியாது, ஒரு எஸ்கலேட்டர் இல்லை ஒரு லிஃப்ட்டோ இருந்து இன்னொன்று லிஃப்ட்டுக்கோ இல்லை எஸ்கலேட்டருக்கோ அவங்க ரீச் பண்ணால் வெறும் 80 மீட்டர்ஸ் தான். ஸோ விச் மீன்ஸ் we have 78 escalators and 76 elevators. Wow. So that is another huge wow. இது போக ஒரு ஃப்ளோருமே 23 அடி உயரம் கொண்டது. ஸோ அதுவே ஒரு பிரம்மாண்டம் தான். ஓகே, ஸோ ஒரே ஃப்ளோரில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2 ஃப்ளோராக கூட அதை பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபெசிலிட்டி அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போது ஆல்ரெடி இங்கே நான் பார்க்குறேன் நிறைய பேர் இங்கே இந்த மாடலில் வந்து நீங்கள் ஸ்டால்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க. அண்ட் நான் கேள்விப்பட்டதுன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் இதோட ரிசப்ஷன் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் இட் கோயிங்? ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மொத்தமாக 5000 கடையை வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல் 2500 கடை, ஃபேஸ் 2ல் 2500 கடை. ஃபேஸ் 1ல் 2500 கடையில் ஆல்ரெடி we have sold out 1800 shops. So that itself is a huge reception even before the launch.
ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 55% கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கே வந்து we have almost sold out 60 to 70% of the shops. வேர்ல்டு ஓவர் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அக்ராஸ் தி வேர்ல்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரேங்க் பண்ணோன்னா வேர் டஸ் மார்க்கெட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட்? இட்ஸ் அன் யூனிக் ப்ராஜெக்ட் ஆஸ் சச். ஓகே, எல்லாமே இண்டிவிஜுவல் மார்க்கெட்ஸாக தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு மல்டி கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரு பொருளுக்கான ஒரு மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா. இதான் ஃபஸ்ட் டைம் we are coming out with a multi commodity market which will have both retail as well as wholesale along with entertainment சேர்த்து. ஸோ அப்படிங்கிறப்ப இதுதான் ஃபஸ்ட்டு யூனிக் மார்க்கெட். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா we are number one actually. யூ ஆர் நம்பர் ஒன். we are number one. ஆசம். இது இல்லாமல் இப்போது ஆஸ் எ ட்ரேடர் இந்த இடத்துக்கு என்னோட குட்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆக்சஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்னீங்க ஹார்பர் இஸ் நியர்பை அப்படின்னு சொன்னீங்க. அது தவிர ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கிற இடத்துக்கும் பட் பெரம்பூர் மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வாட் ஆர் தி அதர் ஃபெசிலிட்டிஸ் தட் யூ ஆர் பிளானிங்? அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சைடில் எப்படி இட் இஸ் டெவலப்பிங்? பிகாஸ் இங்கே மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவ் இஸ் இட் கோயிங்? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ட்ரேடுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சஸ். ஓகே, ரெண்டாவது பார்க்கிங். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். எந்த ஒரு பிஸ்னஸுமே சர்வைவ் ஆகிறதுக்கோ இல்லை நல்ல பெட்டராக போகிறதுக்கோ இது ரெண்டுமே முக்கியமாக தேவை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு மெகா ஸ்கேலில் பண்ணணும்னா அது நிச்சயமாக கவர்மெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு இதுவாக இருக்கும். When we started this project, we approached government actually. So government has given us lot of support in terms of developing this place. இப்போ நம்மளோட மார்க்கெட் ஆஃப் இந்தியாவோட சுற்றி பார்த்தீங்கன்னா 4 சைடு ரோடுமே ரொம்ப ரொம்ப சின்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 meters ரோடு தான் சின்னதாக இருக்க போகுது. ஸோ we have 100 meters roads also coming across. ஸோ இது எல்லாமே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பெரம்பூர் அப்படிங்கிறது முதல்ல யோசித்த விஷயம் வேறு, இப்போ இருக்கிற இன்ஃப்ராவோட டெவலப்மெண்ட் வேறு. ஸோ கவர்மெண்ட் இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா எக்கானமி இஸ் கோயிங் டு பி a big boost ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் ஹெவியாக இருக்குது. ஆல் த 4 sides will have minimum of 80 feet road. ஸோ ஆக்சஸ் உள்ளே வந்துட்டு போகிறதுங்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது பார்க்கிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் பார்க்கிங் அவைலபிள் இன் த சிட்டி. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி இங்கே தான் இருக்க போகுது. மொத்தம் இங்கே எத்தனை ஷாப்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? 5000 கடை. ஆக்சுவலாக 5000 கடை நான் சொல்கிறது வந்து நான் சொன்ன இந்த 23 அடியில் மேலே 11 அடி கீழே 11 அடி, அதாவது ஒரே ஃப்ளோரில் 2 கடை இருக்கும். ஸோ சில பேர் எனக்கு ஒரு கடை தான் வேணும், கீழே மட்டும் எனக்கு போதும், இல்லை மேலே மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மாதிரியும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 5000 கடை, தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா 10000 கடை. ஓகே, என்ன மாதிரியான கடைகள்லாம் நம்ம இங்கே வைக்கலாம்? எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வரணும்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் we don't allow. ஓகே, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் we don't allow. அதர் தேன் தட் மற்ற எல்லா மார்க்கெட்டுமே இங்கே அலோவ். ஓகே, ப்ளஸ் பெரிஷபிள் குட்ஸ் we don't allow. காய்கறிகளோ இதுவோ பேக்டு ஃபுட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு லைக் கோல்ட் செயினில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஓப்பனாக பிரித்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா that will not be in scope for that. ஓகே, இது இந்த எஸ்பிஆர் சிட்டியோட ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் தான் இதை மார்க்கெட் ஆஃப் இந்தியா. எஸ்பிஆர் சிட்டி அப்படிங்கிறதுங்க வி கால் இட் 0 kilometer லைக் லிவிங் சொல்லிட்டு. அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து யூ ஒர்க், யூ ஸ்டே, யூ லேர்ன், யூ கம்யூட் அண்ட் யூ ப்ளே. அதாவது எல்லாமே ஒரு சிட்டி, அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு சிட்டி இருக்க மாதிரி தான். இதுலேருந்து வெளியில் போக வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாமே இந்த சிட்டிக்குள்ளேயே கிடைக்கும் அப்படிங்கிறதா அது கான்செப்ட்டு. ஸோ இப்போ இங்கே ஒரு நார்மலாக இன்றைக்கி சென்னையில் இருக்க ஒரு சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நுங்கம்பாக்கத்துலேருந்து அண்ணா நகர் வரணுன்னாலே பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 45 to 50 minutes ஆகிடும் ஒரு 6 kilometer கிராஸ் பண்ணுறது. ப்ளஸ் பொல்யூஷன் ப்ளஸ் எல்லா டென்ஷன்ஸ் எல்லாமே. இங்கே என்னென்னா வி ஹாவ் ரெசிடென்ஷியல் டவர்ஸ் கம்மிங் அப். இந்த டவர்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி அன் மெகா தான். மெகான்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, என்னோட இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மாடி. டாலஸ்ட் டவருக்கு வந்து I have approval for 65 floors. So this is going to be the tallest tower in entire South India. So இதுவும் மெகா தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. We have bungalows இருக்குது. We have school, Lady Shriram College of Lady Shriram College of Commerce டெல்லியில் இருக்குது. அவங்களோடது ஸ்ரீராம் ஸ்கூல் இட்ஸ் கம்மிங் அப் இயர் லைக் இட் இஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் இயர்ஸ்க்கு வி ஆர் ரெடி ஃபார் ஆப்ரேஷன். இந்த கோவிட்னால த ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸஸ் ஆர் ஆன்லைன்.
So second year classes would like, just we are hoping that it should go on like, it's regularly. சூப்பர் சூப்பர் சார். இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டர்ஸ் பற்றி சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க ஈவன் அதர் பீப்புள் கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட்னு சொன்னீங்க. சி இஃப் ஒன் பர்சன் இஸ் இன்வெஸ்டிங், நீங்கள் சொன்னீங்க 30 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சார் மினிமமாக இப்போ நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இப்போ எங்ககிட்ட வாங்குறவங்களுக்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 yearக்கு we are giving like, rental returns ஆக்சுவலாக. ஸோ assured rental return of 70 rupees per square feet கொடுக்குறோம் இப்போதைக்கு, which is pre-launch. லான்ச் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக இந்த மார்க்கெட் இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி மோர் தென் 70 rupees. ஸோ தட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் how well it is going to go across in the market. இது ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை சார். இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 2 yearsல இட் இஸ் கோயிங் டு கெட் கம்ப்ளீட்டட். அந்த 2 வருஷம் முடிவில் இது எங்கே இருக்கும், என்ன மாதிரியான ரிசப்ஷன் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் will this be ஏஷியாஸ் நம்பர் 1, ஏஷியாலே இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு வந்து நிற்குமா சார்? ஓகே, ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுங்க. ஓகே, ப்ரீ லான்ச் பீரியட்லேயே இதுக்கான ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ கோயம்பேடு ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கோயம்பேடு வந்து இவ்வளோ பெருசாக வரும், அதோட இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா யாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு விசிபிலிட்டி யாருக்குமே கிடையாது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ சொல்கிறோம், இதை வந்து பார்க்காத வரைக்கும் யாருக்குமே வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது. இது ஏன்னா வெறும் இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டுன்னு இருக்குது. இன்றைக்கி எல்லா ஒரு தரப்பட்ட மக்களும் பார்த்திங்கன்னா தே வாண்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ். கம்ஃபர்டபுள் பிளேஸ்னால் நான் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறது வந்து ஒரு லக்ஸரியான ஒரு இடம்னு நான் சொல்லலை. நான் கம்ஃபர்டபுள் சொல்கிறது வந்துட்டு போகிறது ப்ளஸ் ஒரு இடத்துக்கு நான் வந்தேன்னா சேஃபாக இருக்கணும், ப்ளஸ் என்னோடய பார்க்கிங் ப்ளஸ் எனக்கான எல்லா ஒரு ஆக்சசபிலிட்டியும் ரொம்ப படி எல்லாமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு ட்ரேடரே எடுத்துக்கோங்களேன். இப்போ ட்ரேடரோட மெயின் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வச்சுருக்காங்க, காலையில் அவரோட டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் பண்ண வியாபாரத்தை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். அவர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு போகணுன்னா ஒன்று முதலாளி போகணும், இல்லைன்னா அவர் கடையில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கணும், அவங்க 2 பேரில் தான் போகணும். ஒரு பேங்க்குக்கு போனாங்கனால 3லேருந்து 4 மணி நேரம் அவங்களுக்கு டைம் சரியாக போய்டும் டெபாசிட் பண்ணிட்டு திரும்பி வரதுக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்குறப்ப. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே எல்லா இதுவும் கொடுத்துருக்கோம். ப்ளூ காலர் ஜாப்னு சொன்னால் இப்போ ஹவுஸ் கீப்பிங், ஓகே, இல்லை ஒரு கூலி, நைட்டு வந்து லோடு வருது, லோடு வந்து அவங்க லோடு இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே காலையில் 9 மணிக்கு கடை திறப்பாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் கடை பிஸ்னஸ் நடக்கும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டு சரக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி 3 மணி ஆகிடும். இது அவங்களோட நார்மல் ரொட்டீன் ஆக்சுவலாக. பட் டூ தே டிசர்வ் தட் கைண்ட் ஆஃப் அண்ட் லைக் ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு இப்போ இங்கே வந்து ப்ளூ காலர் ஜாப்பாக நம்ம வந்து ஒரு ஃபெசிலிட்டியாக கொடுக்குறோம். இப்போ நைட் அவங்க கடையை மூடிட்டு போகிறப்ப நம்மக்கிட்ட அந்த ஸ்லிப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா we will have a separate agency who will receive goods on behalf of them. அடுத்த நாள் காலையில் அவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து மார்க்கெட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ this is one of the amenity. இது போல் இன்னும் வேறு what other amenities you have? You will have a huge food space in each floor. ஒரு ஃப்ளோர்லேயுமே வந்து we have a huge space for food. Plus apart from that we have a central plaza which is 1 lakh square feet open space. இந்த 1 lakh square feet எதுக்குன்னா ட்ரேடர்ஸ்க்கான ஒரு லான்ச் பேட் தான். இப்போ எல்லா ட்ரேடர்ஸுமே ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணும், இல்லை ஒரு டிஸ்பிளே பண்ணணும், இல்லை ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ட்ரேடர் இருக்கிற இடத்துல பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு இடத்துலையோ போயிட்டு அவங்க எடுத்து ஒரு 3 நாள் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல போய் அங்கே உட்காந்து இங்கே கடையை விட்டுட்டு தான் போகணும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க இங்கே விட்டுட்டு வேறு இடத்துல போய் 3 நாளில் வந்து அவங்க ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அதில் க்ரௌடை ப்ரொமோட் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்கே நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ அதே இடத்துல 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஓப்பன் ஸ்பேஸ் நாங்கள் கொடுக்குறோம். வேர் தே கேன் டூ தேர் ப்ரொமோஷன்ஸ், லான்ச், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வேறு எங்கேயுமே கிடையாது. What are your final comments இதை பற்றி, your words to the public? See, இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து it is not an market which is commercially developed actually. It is more for a trade development மட்டும்தான். எல்லா ட்ரேடர்ஸும் இதில் ஒத்துழைச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா தமிழ்நாட்டை வந்து ஒரு உலகளவில் ஒரு ட்ரேட் ஹப்பாக நம்மளால் மாற்ற முடியும்.
அதுக்கு ட்ரேடர்ஸோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் ஃப்ரம் அதர் லொக்கேஷன்ஸ் have started moving in. We expect still more traders to move in so that இந்த மார்க்கெட் வந்து ஒரு more vibrant and more economically stronger மார்க்கெட்டாக இருக்கும். And Tamil Nadu would be on top in terms of the trade as such. Right. Thank you so much, sir. Nice talking with you. Thanks a lot.